இதில என்ன வேடிக்கை அப்டின்னா, ஒவ்வொருத்தனும் நான் தான்டா இந்த இடத்துல ஹரிச்சந்திரனா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்டின்னு சொல்லி ட்ரை பண்றானுங்க பாருங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுல கொடுமையா வந்து இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் திவாகர் அவர்கள் வந்து என்னுடைய நடிப்ப வந்து கேவலப்படுத்திட்டாங்க அப்டின்னு சொல்லி, எஃப்ஜேவ கூட தான் நீங்க அடிக்கடிக்கு கட்டிப்பிடிக்கிறீங்க கனி. ஸோ அது கூட தான் ரொம்ப அநாகரிகமா இருக்கு அப்டின்னு வந்து சொல்றாப்ல. இன்னொரு பக்கம் திவாகர் அவர்கள் வந்து பிரவீன்ராஜ தள்ளிவிட்டு, அவருக்கு கையில வந்து அடிபட்டு ரத்தம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது தான்டா சான்ஸு. அப்ப நான் இவ்ளோ தூரம் வன்முறை ஆகிட்டேன், இவ்வளோ சண்டை பிடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து என்ன குத்துனீங்கல்ல, அப்போ திவாகர் வந்து பிரவீன்ராஜை குத்துனதுக்கு என்னடா பேர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சிந்து பாயிறாரு. இன்னொரு பக்கம் பார்வதி அவர்கள் இது தாண்டா பாயிண்ட்டு, இது தாண்டா நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் எஃப்ஜே அவர்கள் வந்து திவாகர் அவர்களை அடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டாப்ல. போடாடே அப்படின்னு சொன்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுனதாக இருக்கட்டும், ஸோ ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போட்டு நீங்கள் எத்தனை லைக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம், காலையிலே கானா பாலா இருக்கார் இல்லையா, சாரி கானா வினோத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணியிருந்தார். அதனால் திவாகர் அவர்கள் வந்து பயங்கரமாக மனம் உடைந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக திவாகர் அவர்கள் வந்து வணக்கம் மக்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து காலையிலே எந்திரிச்சு ஒரு நடிப்பை வந்து போடுவாப்புல இல்லையா லைவில். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து பண்ணிட்டு இருந்தார். அதை வந்து பின்னாடி சைட்லேருந்து மார்க் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாங்க கானா வினோத், கம்ருதீன், அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் வந்து கேப்டனாக இருந்து இந்த விஷயத்தை பண்ணது பெரிய தப்பாக வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி வச்சு புழக போகிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் அது வந்து டு த ஃபன், அதுக்காக மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து கலையரசன் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருந்துட்டு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திவாகர் கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்க, உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ உடனே திவாகர் அவர்கள் வந்து எகிரிக்கிட்டு வராப்பில் வினோத் கிட்ட, நீ யார் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, நீ என்ன அவ்வளோ ஒழுக்குமா அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கு. இப்படி ஆரம்பித்த ஒரு சண்டை ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய சண்டையாக உருவாகுது. வீட்டுக்குள்ளே பெரிய அளவில் சலசலப்பை வந்து ஏற்படுத்துது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திவாகர் அண்ட் துஷார் இவங்க 2 பேரும் ஆக்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி நின்றுட்டு சில விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வினோத் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இல்லை அவங்கள கலாய்க்கிற மாதிரி இருந்து சாங்ஸ் எல்லாம் வந்து பாடிட்டு இருக்காரு. ஸோ இதனால் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய திவாகர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சபரி கிட்ட சொல்கிறாரு, விக்கல்ஸ் கிட்ட சொல்கிறாரு, பிரவீன்ராஜ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரவீன்ராஜ் வந்து ஓகே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷனுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இதனை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, சட்டையே போடாமல் அங்கே நின்றுட்டு ரீல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாப்புல நம்மளுடைய திவாகர் அவர்கள். கேட்டால் அந்த படத்தில் அப்படி தான் வருது, கமல் சார் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்வதியே வந்து வார்ன் பண்ணுறாங்க, ஆனால் சட்டை போடணும், சட்டைக்கு அட்லீஸ்ட் பட்டன் போடுனேன் அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ சட்டைக்கு பட்டன் போடாமல் இருக்கிறது எங்களுக்கு இன்டிமேசியாக இருந்திருக்கு சார், இன்டிமீடியட்டாக வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து திவாகர் அவர்கள் ஏமா இதுக்கெல்லாம் போய் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டையை கழட்டி வச்சுட்டு இவர் வந்து ரீல்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல பிரவீன்ராஜ். ஏன் அப்படின்னா அதான் வினோத் வந்து திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே வந்துருக்கிறதுனால நீங்கள் வெளியே போய் பண்ணுங்கள், வேறு கேமராவில் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே திவாகர் வந்து வெளியே வந்து வராண்டா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு கேமரா முன்னாடி நின்று ரீல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாப்புல. என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகுங்க, எல்லாரையும் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவர் வந்து தேடிட்டு போகிறாப்புல யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் வந்து திவாகர் அவர்கள் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி கனியக்கா போயிட்டு சொல்கிறாங்க, அண்ணா சட்டை போடாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, சட்டை போட்டுட்டு பண்ணுங்கள், ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து திவாகர் ரிப்ளை கொடுக்குறாரு. அப்போ வந்து சாஃப்டாக தான் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் உள்ளர வராரு. உள்ளர வந்த உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உள்ளர மீன்ஸ் வராண்டாவுக்கு வந்து வராரு. வராண்டாவுக்கு வந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா வாங்க போகலாம், முதல்ல சட்டையை போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சட்டையை போடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி விடுறாப்புல. தள்ளி விட்டதும் இவர் போய் தள்ளி விடுறாரு பாருங்க பிரவீன்ராஜை. உடனே அவர் போய் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செடியில் போய் முட்டிக்கிறாப்புல. அந்த நேரத்தில் வந்து கையில் வந்து அடிப்படுது. உடனே சலசலப்பு வந்து ஏற்படுது. ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டு உள்ளர வராங்க. ஆளாளுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் திவாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை
நான் வந்து ரீல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், ரீல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க, நீ இதெல்லாம் ரொம்ப தப்பு, என்னோட திறமையை நான் வந்து காமிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில் வந்து சபரிநாதன்லாம் போயிட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல எந்த விதமான பருப்பும் வேகலை. பிக் பாஸ் அவர்கள் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, என்ன நடந்துட்டுருக்கு முதல்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாப்புல. செக் பண்ணுறதுக்கு எல்லாரும் நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து வெடிக்குது. குறிப்பாக என்னென்னா, அவரு கூட தான் என்னை வந்து தள்ளி விட்டார், நீங்கள் நான் தள்ளி விட்டதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்களே, அதுவும் அவருக்கு வந்து என்ன ஃபஸ்ட் எய்டெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க பிரவீன் ராஜுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவாகர் வந்து ஏதோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அந்த செக் பண்ணும்போது கூட அதை சொல்லிட்டே வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து போய்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்கு. அப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சபரிநாதன் வந்து வராரு, விக்ரம்ஸ் வந்து வராரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியக்காவை பற்றி பேசுகிறாப்புல திவாகர். கனியக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் சொல்லலை, என்ன சொன்னேன் அப்படின்னா சட்டை போட்டுட்டு நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அது அநாகரிகமாக இருக்குங்க, அதுக்காக என்ன ஜட்டி போட்டுட்டா வந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி திவாகரை வந்து பார்த்து கேட்குறாங்க. ஏன்னா திவாகர் வந்து என்ன கேட்டார்னா, ஏங்கா நான் சட்டை போடாமல் தானே பண்ணேன், தீபாவளி கூட தான் எல்லாருமே வந்து சட்டை போடாமல் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க, அது அநாகரிகமாக உங்களுக்கு தெரியலையா, அப்போ நான் சட்டை போடாமல் இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு அநாகரிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டான பாயிண்ட்டை வேலிடான பாயிண்ட்டை வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கனியக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ என்ன ஜட்டி போட்டு கூட நடிப்பீங்களா, அது நாகரிகமாக இருக்குமா அநாகரிகமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டோடனே இவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாப்புல திவாகர். அப்படி எப்படி நீங்கள் பேசலாம், ஜட்டி போட்டுட்டு நடிக்கிறீங்களா, அது அநாகரிகம் கிடையாதா, சரி நாகரிகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அநாகரிகம் நாகரிகம் அப்படின்னு சொல்லி கனியக்கா சொன்ன உடனே எப்ஜேவை பற்றி பேசுகிறாப்புல திவாகர். குறிப்பாக நீங்கள் கூட தாங்க எப்ஜேவை எப்போ பார்த்தாலும் கட்டி கட்டி பிடிச்சிக்கிறீங்க, அதை பார்க்கும்போது கூட தான் எனக்கு வந்து ரொம்ப அநாகரிகமாக வந்து தெரியுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து விடுறாரு. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா வந்து பயங்கரமாக கோவப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க பாத்ரூம் சைடு வந்து போய்ட்றாங்க. எப்ஜே மறுபடியும் வந்து நீ எப்படி அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேட்க ஆரம்பித்த உடனே நீனா உத்தமனா, நான் அப்படி தான் சொல்லுவேன், அப்போ என்னை வந்து நீங்கள் இவ்வளோ அசிங்கப்படுத்தலாம், ஆனால் நான் உங்களை கேட்டாக்கா என்ன அவ்வளோ கோவப்பட்டு வருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்ஜேவுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா நான் அக்கா மாதிரி நினச்சிக்கிட்டு அவரை வந்து ஹக் பண்ணுறேன், அதை நீங்கள் தப்பாக சொல்லலாமா, சரி அதை கூட விட்டுருங்க, அடுத்ததான் நீங்கள் ஆதிரை பற்றியெல்லாம் எதுக்காக பேசுகிறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது திவாகர் வந்து சொன்னதே திரும்ப சொல்லிகிட்டே வந்து இருந்துட்டு இருப்பார், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எப்ஜே வந்து அடிக்கிறதுக்கே போயிறாரு. என்னடா வந்து எப்போ பார்த்தாலும் இதே வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ரஷ்அப் வந்து நடக்குது, கிளாஷ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் சபரிநாதன் உள்ளர வராரு. சபரிநாதன் உள்ளர வரும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க நியாயத்தை தானே கேட்டுருக்கு, அமைதியாரு, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணது ரொம்ப தப்பு, அப்படின்னா ஹக் பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு. திவாகர் வந்து அதை வந்து ஒத்துக்கவே இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. ஒரு லிமிட்டில் எப்ஜே என்ன மாதிரி வார்த்தையை விடுறாரு அப்படின்னா, நான் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் த்ரெட்னிங் வந்து பண்ணுறாப்புல. ஸோ ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனை இவங்களால் வச்சிக்கவே முடிய மாட்டேங்குது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப டாக்ஸிக்காக வந்து இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த ஆள் கொஞ்சம் பெரிய மனுஷன் தான், ஆனால் சொல்கிறது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாரு. ஸோ இது வந்து தப்பு, 4 பேர் வந்து அனீஸியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அதை விட்டு நீ பண்ணுற அதனால் நான் பண்ணுறேன், நீ பண்ணால் நாகரிகம், நான் பண்ணால் அநாகரிகமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அநாகரிகம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அநாகரிகம் தான், எல்லாருக்குமே நாகரிகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நாகரிகம் தான். அதை விட்டு இந்த ஆள் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, அது ஆக்டிங் அப்படின்றது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நான் சொன்னது தப்பு தான், நீங்கள் சொன்னதும் தப்பு தான் அப்படின்ற ஒரு கன்சோலேஷனுக்கே வந்து வரல. ஸோ இதனால் பயங்கரமாக காண்டாயிட்டாப்புல சபரிநாதன். காண்டாயிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கிடையில் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசலாம், 4 பேர் கூடிக்கிட்டு அந்த பொண்ணு இல்லாத போது அந்த ஆள் ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஏன்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்க பேசுனது தப்புன்னா நீ பேசுனதும் தப்புனே, நீ பேசுனது தப்புன்னா அவங்க பேசுனதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லி அவங்க நடுவில் சிந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தை பேசியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த எப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளையாட்டில் இந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த டாஸ்கில் வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சதாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இந்த இடத்துல அதை கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, கமருதீன் தான். அந்த பிரச்சனை வெளியவே சால்வ் ஆகிடுச்சு, அடிபட்டுருச்சு, பிரவீன் ராஜுக்கு ரத்தம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பரேடெல்லாம் வந்து நடந்தது, செக்கிங் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் கமருதீன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன்னா
ஒருத்தரை வந்து அடிக்கிறதுக்கு போனேன், கை ஓங்கினேன், திட்டினேன் அப்படின்றதுக்காக எல்லாரும் என்னை வந்து சார்ஜ் பண்ணீங்களே, எல்லாரும் என்னை வந்து கெட்டவனா நினச்சிங்களே, அப்போ இந்த ஆள் பண்ணிகிட்ருக்காரு, அது நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகுது. எஃப்ஜே வந்து திவாகர் அடிக்க போனார். அதுக்கப்புறம் பயங்கரமாக கத்தி பேச ஆரம்பித்தார். நீ என்ன உத்தமனாடா, நீயே ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்ட, ஒரு பொண்ணை வந்து கூடவே இருந்து அந்த பொண்ணை வந்து வெளியவே அனுப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி திவாகர் போட்டு உடைக்கிறாப்புல. அதுக்கு வந்து எஃப்ஜே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ கூட தான் பார்வதி கூட எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே வந்திருக்க, நீ கூட தான் எல்லா பெண்கள்கிட்டையும் போயிட்டு முத்தம் கொடு, கிஸ் கொடு, அப்புறம் ஹக் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் பேசுகிறல, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க மாறி மாறி இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவங்கள எவ்வளோ கேவலமாக எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க திவாகருக்கு. ஏன்னா அவங்க பண்ணது மட்டும் தான் தப்பா, நீங்கள் பண்ணது கூட தானே தப்பு, நான் இல்லாத போது என்னை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அப்படியே வேகமாக போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகுது. பட் இதுக்கான சொல்யூஷன்ஸ் எங்கேருந்துமே வரலை. ஸோ அது கண்டிப்பாக வீக்கெண்டில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் எண்ட் ஆஃப் தி டே யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகரும் சில வார்த்தைகளை வந்து விட்டாப்புல. திவாகரை ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அவர் பயங்கரமாக அட்டாக் மோடில் வந்து போயிடுறாப்புல. வார்த்தைகளை எப்படி கொட்டணும் அப்படின்னு தெரியாமல் கொட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எஃப்ஜே, சபரிநாதன், கனி, அப்புறம் வந்து பார்வதி, கம்ருதீன் இவங்க எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமான ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த பிரச்சனை பெரிய அளவில் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவர் சட்டை போடாமல் ரீல்ஸ் பண்ணது சரியா தவறா? அதே மாதிரி எஃப்ஜே அவர்கள் அடிக்கடிக்கு கனி அவர்களை கட்டி பிடிச்சிக்கிறாரே, அது நாகரிகமா அநாகரிகமா? அதே போல் பார்வதி அவர்களை பின்னாடி பேசுறது சரியா தவறா? இன்னொரு பக்கம் கம்ருதீன் வந்து வன்முறையில் வந்து ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் குத்துன்னு குத்துறீங்க. இப்போ வந்து வன்முறையில் ஈடுபடுறாரு திவாகர், அதாவது பிடிச்சி தள்ளி விட்டு ரத்தம் வருதே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்து கேட்குறாரு. இல்லை அவர் சரியான கேள்வி கேட்டிருக்காரா, இல்லை தவறான கேள்வி கேட்டிருக்காரா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.